ஐயோ என்னையா சொல்ற, என்னையாச்சு? எங்கள் வீட்டில் நானும் என் தங்கச்சி மட்டும்தான் தலைவா. எப்பயும் போல் காலேஜ் போயிட்டு 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துருமியா. ஆனால் அன்னைக்கு நைட்டு 10 மணி ஆகியுமே வீட்டுக்கு வரல. நானும் எல்லா பக்கமும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேயா. அப்போதைக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு தலைவா, ஆஸ்பத்திரியில் வந்து தங்கச்சியை சேர்த்துருக்காங்கன்னு. போய் கேட்டப்போ தான் தலைவா அதெல்லாம் சொன்னாங்க. என்னாச்சுங்க? நீங்க யார் இந்த பொண்ணுக்கு? பொண்ணோட அண்ணன் சிஸ்டர். பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் அவள் மனதளவில் ரொம்ப பாதி ஏற்பட்டிருக்கா. ஸோ நீங்கள் ஒரு மாதம் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சரியான அதுக்கப்புறம் கூட்டு போங்க. அது வரையும் கூட ஒரு ஆள் இருந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே சிஸ்டர். சிஸ்டர் யார் சிஸ்டர் உங்களை கூட்டு வந்தது? அவங்க வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க, போய் பாருங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. அப்புறம் அண்ணா, இப்படி பண்ண நாய்களை சும்மா விட்டாதீங்க. தலைவா ரொம்ப தேங்க்ஸ்யா, நீ பண்ணது ரொம்ப பெரிய ஹெல்ப்யா. ஐயோ தேங்க்ஸ்லாம் எதுக்கியா? ஏன் தங்கச்சிக்கோனா நீ கண்டியாத மாதிரி போயிருப்பியா? போய் தங்கச்சியோட நான் பார்த்துப்பியா? அந்த பொண்ணோட பேக் பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறது. நீ பண்ணோன்னு சும்மா விட்டுறாதியா? ஏவா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானேயா? போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க போனையா. ஏய் என்னடா வேணும், யாரா நீ? சாரி, என் தங்கச்சி எப்படி ஒரு டைம் கடத்திட்டு போய். என்னடா ஆதாரம்? சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு சார். எங்க அதை கொடுங்க. இந்த எழுதி கொடுத்துட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். சும்மாலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது புரியுதா? ஒரு 2 நாள் கழிச்சு வா. ஓகே சார். அப்புறம் 2 நாள் கழிச்சு போனேன், வேலைக்கு ஆகலை. 3 நாள் கழிச்சு போனேன், வேலைக்கு ஆகலை. அப்படியே போயிட்டே இருந்தேன் தலைவா, 15 நாளைக்கு மேலே. டேய் தம்பி இங்கே வாடா. டேய் தம்பி, நீ எத்தனை வாட்டி வந்தாலும் இங்கே வேலைக்கு ஆகாதரா. ஏன் சார்? அந்த பையனை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எஸ்ஐ பணம் வாங்கியிருக்கான்டா. அதனால இவன்ட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகுது. நான் சொன்ன மாதிரி காட்டிக்காத. வெளியில் வேற வழி எதனா இருந்தால் போய் பாரு. சார் சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லா ப்ரூஃபும் இவர்கிட்ட தான் சார் இருக்கு. தம்பி எல்லா ப்ரூஃப்மே அழிச்சிட்டாங்க தம்பி. நீ அந்த கடைக்குமே போய் அந்த ஃபுட்டேஜ் கேட்டாலுமே அங்கேயும் இருக்காது. எல்லாமே அழிச்சிட்டானுங்க. நீ வேற வழி இருந்தால் போய் பாரியா. சார் இருந்தாங்க, எவ்வளோ வேணா பணம் எடுத்துக்கங்க. பையன் பேர் அடிபடக்கூடாது சார். நீங்கள் பையனை விட்டு போங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். அந்த எஸ்ஐ பணம் வாங்கிட்டு என்னையவே மிரட்டுறாரு ப்ரோ. வேற நான் எங்க ப்ரோ போவேன்? அதான் ப்ரோ வேற என்ன பண்றதுன்னு தெரியாம என் பைக்காவது எடுத்துட்டு போய் உடைக்கலான்னு பார்த்தேன். நீங்க சொல்லாமே இருந்தாலுமே நான் அந்த பைக்கு தான் ப்ரோ எடுத்திருப்பேன். ஆனா நீங்களே அந்த பைக்கு தான் சொன்னீங்க. சாரி ப்ரோ, தேவையில்லாம உங்களே உள்ள இழுத்து விட்டேன். அந்த இடத்துல சிசிடிவி இருக்கிறது எனக்கு தெரியாதியா, இல்லாட்டி நான் உன்னையாவது காப்பாற்றி விட்டுருப்பேன். போலீஸை நீ அடிச்சு கேட்டாங்க, நான் உன்னை சொல்லவே இல்லை. ஆனா உன்னை எப்படி பிடிச்சாங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப சாரியா. நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கலையா, பரவாயில்ல விடு. உங்க ஃபேமிலிட்ட நான் வந்து பேசுறேன் தலைவா. என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சு. அதெல்லாம் விடியா, நான் பார்த்துக்கிறையா. சரி இப்போ என்ன தான் பண்ணலான் இருக்க? என்னால என்ன தலைவா பண்ண முடியும்? அப்போ ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்கிற? அவனுங்களை ஒன்றும் பண்ண முடியாதியா. அவங்க அப்பா நகை கடை வச்சிருக்காரு, அது இல்லாமல் போலீஸ் சப்போர்ட் வேற. போட்டுடலாம், இல்லை தலைவா, கொண்டுடலாம். என்னால் உன் லைஃப் போயிருமியா? வேணாமியா? என் லைஃப் போனால் கூட பரவாயில்லையா தலைவா? வேணாமியா? நீ எனக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுனதே பெரிய விஷயமியா. அப்போது அதை உன் தங்கச்சியாக மட்டும் நீ பார்க்குறியா? ஏன் அதை ஏன் தங்கச்சியால் நான் பார்க்க மாட்டேன்னா? அப்படி இல்லை தலைவா. 15 நாளில் நம்மளை வெளியே விட்டுருவானுங்க, போய் அவனை கொள்கிறோம். ஓகேவா? நீ எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான் தலைவா. அவங்க கூடவே நிற்கிறேன்.